வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். 18/11/2024 மாலை வானிலை மற்றும் அடுத்த 5 நாளுக்கான வானிலை அறிக்கை. தற்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஆல் பெல் பட்டனை நீங்கள் அமிட்டிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். தற்போது தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டத்தில் மழை இருக்கும்னு. அதே போல் மத்தியானத்துலேருந்து டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. குறிப்பாக நாகப்பட்டினம், வேதாரண்யம், சீர்காழி, மயிலாடுதுறை, அதே போல் பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் மற்றும் அதை ஒட்டி உள்ள தெற்கு டெல்டா பகுதிகளில் மழை பதிவாகி வருகின்றன. அதே போல் இலங்கையை ஒட்டியுள்ள திரிகோணமலை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வடக்கு இலங்கை ஒட்டியுள்ள பகுதியில் மழை பதிவாகி வருகின்றன. தற்போது பாக் ஜலசந்தி அருகே கடலில் மேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். தென் உள் மாவட்டங்களில் ராமேஸ்வரம் மற்றும் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதே போல் தென் உள் மாவட்டங்கள் பட்டுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மற்றும் பல இடங்களில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கெல்லாம் மழை தொடங்கும். அதாவது இந்த ஈரம் மிகுந்த கிழக்கு காற்று அது இலங்கை வந்து அதற்கப்புறம் இந்த இலங்கையிலிருந்து டேரெக்டாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அந்த கிழக்கு காற்று வருது. அதனால் இந்த சைடெலாம் மழை தொடர்ந்து பெய்யும். நம்ம 22ஆம் வரைக்குமே இங்கெல்லாம் மழை கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் டெல்டாக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. பொதுவாகவே இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஈரப்பதம் வருது வங்கக்கடலிருந்து. இந்த காற்று ஃபஸ்ட்டு இந்த சைடு வரும். அப்புறம் இங்கேருந்து என்ன ஆகும்னா மேற்கு நோக்கி ஆகும். இப்போ வடகிழக்கிலேருந்து வீசாமல் வடகிழக்கு பருவமழையும் சொல்கிறோம். ஸோ இங்கே எல்லாம் காற்று இங்கே இப்போ இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அப்புறம் இந்த பாக் ஜலசந்தியில் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இங்கேருந்து உள் மாவட்டங்களை நோக்கி நகரும். ஸோ இந்த பிளேஸ் பர்டிகுலராக இந்த தென் தமிழகம், அதாவது இந்த டெல்டா தெற்கு டெல்டாவிலேருந்து இந்த பிளேசஸ் மட்டும் 22ஆம் வரைக்கும் மழை தொடங்கும். ஸோ இந்த பிளேசஸில் பார்த்திங்கன்னா இந்த வடக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா வறண்ட குளிர்காற்று இருக்கிறதுனால இந்த ஈரப்பதம் மேலே போக முடியாமல், மாய்ஸ்டர் மேலே போக முடியாமல் இந்த குளிர்காற்று அதிகமாக ஹை ப்ரெஷர் குளிர்காற்று எதிர் சுழற்சி இருக்கிறதுனால ஈரப்பதத்தை கீழே தள்ளுது. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், காற்று கீழே தான் வருது, டேரெக்டாக யூஸ்லெஸ் இல்லை, மேலேருந்து கீழே தள்ளுது. அப்போ இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே என்னாகும், இந்த சைடு அந்த கடலோர பகுதியில் தான் மழை கொடுக்கும். அதனால் இப்போ இந்த இடத்துல தற்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. 22ஆம் வரைக்குமே மழை தொடங்கும். ஏன்னா எம்ஜிஓன்னு சொல்லி மேடியன் ஜூலியன் ஆஸ்கிலேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதிகமான மேகக்கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது தற்போது மேற்கிந்திய அரபிக்கடலிருந்து கிழக்கிந்திய இந்திய பெருங்கடலுக்கு வருகை தந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல அதிகமான மேகக்கூட்டங்கள் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த இடத்துல மேகங்கள் ஃபார்ம் ஆகி சில சுழற்சிகள் ஃபார்ம் ஆகி லோ லாட்டியூவில் கடலோட வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி நமக்கு மழையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம 23ஆம் ஒரு புதிய தாழ்நிலை உருவாப்போம்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு அது இன்னும் ஒரு சரியான ஒருமித்த கருத்தில் தாழ்நிலை உறுதி ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் புயலுக்கான ஸ்டேஜ் வரும். ஆனால் அது எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத இப்போதைக்கு நமக்கு சரியான பாதையில் முதல் கட்டத்துக்கு இலங்கையை நோக்கி வரும். நிச்சயமாக அது நம்ம விட்டு விலகி செல்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான். இலங்கையை நோக்கி வருவது உறுதி. அதுக்கப்புறம் அதனுடைய பாதை எப்படி எடுக்குது அப்படிங்கிறத நம்ம 20ஆம் அப்புறமா துல்லியமாக தெரிவிப்போம். சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், அடுத்த 5 நாளுக்குள்ள ப்ரெசிபிடேஷன் பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதி முழுவதுமே நல்ல மழை கொடுத்துருக்காங்க, ஐரோப்பிய மாடல் கணிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய மாடல் கணிப்பு பாருங்கள் 2 நாளுக்குரிய ப்ரெசிபிடேஷன் பாருங்கள். அதாவது இன்னையிலேருந்து நாளை கழிச்சு ஈவினிங் வரைக்கும் உள்ள ப்ரெசிபிடேஷன், அதாவது 19ஆம் வரைக்கும் ப்ரெசிபிடேஷன். நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளை மறுநாள் அதிகாலை வரைக்கும் அந்த தென் கடலோர மாவட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க, மழை கொடுத்துருக்காங்க. தெரியுது ஆரஞ்சு கலரில். அதனால தான் சொல்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக. நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி ஏறப்பட்ட அந்த பகுதி மட்டும் மழை கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் மாய்ஸ்ட் விண்டு, அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால அங்கே மழை கொடுத்துருக்காங்க. ஸோ வட உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லை, வறண்ட வானிலை தான் நிலவும். அங்கெல்லாம் ட்ரை விண்டு இருக்கிறதுனால வறண்ட வானிலை தான் நிலவும் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். கடலோர மாவட்டம் டெல்டா தென் கடலோர மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மட்டும் தென் உள் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் இப்போ எங்கே ரேடாரில் மழை பதிவாகிட்டுருக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நார்த்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே பதிவாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் ஒட்டியுள்ள பகுதியில் பாருங்கள் இன்டென்ஸ் பேண்ட், அதாவது தீவிரமழை பதிவாகிட்டுருக்கு. அப்புறம் வேதாரண்யம் ஒட்டியுள்ள பகுதி 2வது நாளாக பதிவாகிட்டுருக்கு தீவிரமழை. அப்புறம் ஜஃபனா, இலங்கை ஒட்டியுள்ள ஜஃபனா, அப்புறம் அந்த சிவகங்கை ஒட்டியுள்ள பகுதி கூட தீவிரமழை பதிவாகிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த புதுக்கோட்டை க்ளவுட்ஸ் டேரெக்டாக வடகிழக்கிலேருந்து கீழே இறங்கவும் அது சிவகங்கையில் மழை பெஞ்சிட்ருக்கு. டேரெக்டாக கிழக்கு காற்று வடகிழக்கு மேலேருந்து கீழே இறங்குறதுனால இந்த புதுக்கோட்டையில் ஆல்ரெடி மழை பேஞ்சு முடிச்சிருச்சு. அந்த க்ளவுட்ஸ் கீழே சிவகங்கையில் இறங்கி பேஞ்சிட்ருக்கு. சரிங்களா? நீங்கள் சேட்டலைட் பிக்சரில் பார்த்தா தெரியும். ஸோ எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். இது ஃபுல்லாகவே சேட்டலைட்டில் அப்படி தான் காமிப்பாங்க. அவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது வங்கக்கடல் ஃபுல்லாக. அது மாதிரி இந்திய பெருங்கடல் ஃபுல்லாக அவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் வரும் மணி நேரங்களில் கிழக்கிந்திய பெருங்கடலுக்கு நகண்டு இந்த சைடு நகண்டு இங்கே ஒரு சுழற்சி 23ஆம் ஒரு புயலை உருவாக்குறதுக்கான சாதக சூழ்நிலை இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நான் தெரிவிக்கிறேன். சரிங்களா?
ஸோ இதுதான் இப்போ உள்ளது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாமல் பாருங்கள். நாளை மற்றொரு வானொலியில் சந்திப்போம்.